வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிற ஒரு சார்ட்டிங் சிம்பிள் ப்ரோக்ராமை எப்படி C++க்கு மாற்றி செஞ்சு பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ப்ரோக்ராம் பார்க்கலாம். கோட் பிளாக் எடிட்டரில் எம்டி ஃபைலில் நியூவாக ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது .c அப்படிங்கிற நேமில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேஸ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டு மெயின் இது சார்ட்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணோம். சரிங்களா? இதில் இன்டீஜரில் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். n அப்படிங்கிற வேரியபிள் எதுக்காக அப்படின்னா n நம்பர்ஸை நம்ம வந்து யூசர்டேருந்து கெட் பண்ணி ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம வந்து சார்ட்டிங் பண்ணணும். ஸோ அதுக்காக என்னங்கிறது வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். அரேலாம் இன்னும் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா ஜாவாவில் எப்படி ரன் பண்ணுற டைமில் அரேவை நம்ம வந்து டைனமிக்காக டிக்ளரேஷன் பண்ண முடியுமோ அதே போல் சிலையும் இந்த எடிட்டரில் நம்ம வந்து டைனமிக்காக நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து n மட்டும் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய வேல்யூஸ் நான் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால printfல enter the value n அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூஸை நான் வந்து ஸ்கேன்எஃப்ல நான் வந்து வாங்கணும். உள்ளே வந்து %d நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆம்பர்சன் n வந்துட்டு இன்டிஜராக டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இன்டிஜராக டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறதுனால ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இங்கே வந்துட்டு இன்டிஜருக்கு வந்து %d. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு %d நான் வந்து ஸ்கேன்எஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது இன்டிஜரில் வந்துட்டு a of n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணுறேன் அரேவில். ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப் வந்து printfல போய்ட்டு enter the value n நான் வந்து கொடுக்குறேன். enter %d இருக்கிற இடத்துல என்னுடைய வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் n நான் வந்து 5 நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா enter 5 values அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த enter 5 values அப்படிங்கிறத பார்த்தா யூசர் வந்துட்டு 5 values வந்து என்டர் பண்ணுவாங்க. அந்த வேல்யூஸை நான் வந்துட்டு கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஃபார் லூப் நான் வந்து எழுதுகிறேன். ஃபார் லூப்பில் i = 0 i less than n i ++ நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா i வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் வேல்யூஸை வாங்கி a of n நான் வந்து கொடுத்துருக்கேன்ல அந்த இடத்துல தான் நான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். அரே எப்போதுமே வந்து 0வில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால நான் வந்துட்டு i = 0ன்னு சொல்லி இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ i யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் லூப்பில் வேல்யூஸ் நான் வந்து வாங்கணும் அப்படிங்கும்போது scanf நான் வந்து கொடுத்துட்டு %d ஆம்பர்சன் a of i கொடுத்துட்டு n வேல்யூஸ் நான் வந்து வாங்கிக்கிறேன். இந்த n வேல்யூஸை கரெக்டாக எனக்கு வந்து ப்ரோக்ராமில் வாங்குதா இல்லையான்றதை பிஃபோர் சார்ட்டிங் சொல்லி ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ printfல பிஃபோர் சார்ட்டிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அகைன் printfல ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார் கொடுத்து அண்டர்லைன் மாதிரி நான் வந்துட்டு ஹெட்டிங்கை வந்துட்டு காட்டிக்கிறேன். இப்போ இந்த n வேல்யூஸை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அகைன் இன்னொரு ஃபார் லூப் i = 0 i less than n i ++ கொடுத்து printf கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். /n ஒவ்வொரு வேல்யூ நியூ லைனில் /t ஒரு டேப் தள்ளி பிரிண்ட் பண்ணணும். %d a of i ஐயோடைய வேல்யூஸை a of iயில் இருக்கிற வேல்யூஸை ஒவ்வொன்றா நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ரிட்டர்ன் 0. ஸோ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பில்ட் அண்ட் ரன் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரன் ஆகுது. என்டர் த வேல்யூ n கேட்குது. என்னுடைய வேல்யூ நான் வந்து 4 நான் வந்து கொடுக்குறேன். என்டர் 4 வேல்யூஸ்ன்னு சொல்லி எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து கேட்குது. இப்போ 4 வேல்யூஸ் நான் வந்துட்டு அன்ஆர்டரில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் சார்ட்டிங் சொல்லிட்டு என்ன ஆர்டரில் நான் வந்து வேல்யூஸ் நான் வந்துட்டு என்டர் பண்ணணும் அதே ஆர்டரில் எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் இதை வந்து சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா
ஸோ சார்ட்டிங் கான்செப்ட் வந்துட்டு ரெண்டு ஃபார் லூப், ஐ ஃபார் லூப் ஒன்று, ஜே ஃபார் லூப்னு சொல்லி ரெண்டு ஃபார் லூப் நம்ம வந்து எழுதணும். I = 0, I <n, I++ அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் ஃபார் லூப் ஒன்று வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஐ ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஜே ஃபார் லூப் ஒன்று வந்து எழுதணும். அதுக்கு அடுத்தது ஸ்வாப்பிங் கான்செப்டில் நம்ம வந்து டெம்பரரி வேரியபிள் ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்வாப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சார்ட்டிங் பண்ண போகிறோம். அப்போ ஸ்வாப்பிங் கான்செப்ட் அப்படின்னா டெம்பரரி வேல்யூஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த டெம்பரரி வேரியபிளையும் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஐ இருக்கிற இடத்துலையும் வந்து ஜே கமா டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிளுமே வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஐ லூப்புக்குள்ளே இன்னொரு ஜே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லூப் எழுதுகிறேன். ஜேவும் ஜே = 0, ஜே <n, ஜே++. ஸோ இதுக்குள்ளே இஃப் கண்டிஷன் நம்ம வந்து எழுதுவோம். ஏ ஆஃப் ஐ <a of j. ஸோ a of i <a of j இருந்துச்சுன்னா temp = a of i அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதிக்கிறேன். a of i = a of j. a of j = temp. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ரன் பண்ணுற டைமில் நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டில் வேல்யூஸ் நம்ம வந்து என்டர் பண்ணியிருப்போமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு சார்ட்டிங் ஆயிரும். சார்ட்டிங் ஆனதுக்கு பிறகு ஜஸ்ட் நான் வந்துட்டு அவுட்புட்ஸ் வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ பிஃபோர் சார்ட்டிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண அதே கான்செப்ட் தான். ஸோ புரிஞ்சிச்சுன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டுக்கலாம். சேம் பிஃபோர் சார்ட்டிங் அப்படிங்கிறத அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சார்ட் பண்ணினதுக்கு பிறகு ஆஃப்டர் சார்ட்டிங் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டால் போதும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய வேல்யூ வந்து 5 கொடுக்குறேன். ஸோ என்டர் 5 வேல்யூஸ்ன்னு சொல்லி ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ 5 வேல்யூஸ் நான் வந்துட்டு அன்ஆர்டரில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் சார்ட்டிங் நம்ம என்ன வேல்யூஸ் என்டர் பண்ணோமோ அப்படியே பிரிண்ட் பண்ணோம். ஆஃப்டர் சார்ட்டிங் ஸோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம். இது ஜஸ்ட்டு வந்துட்டு சியில் நம்ம வந்து எழுதியிருக்கிற ஒரு சிம்பிள் சார்ட்டிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு C++ல் நான் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இதை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இது வந்து C++ அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணும்போது .cpp அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ C++ அப்படிங்கும்போது ஹெடர் ஃபைல் நமக்கு வந்து மாறும். ஹெடர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா #include iostream அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது cin cout வந்துட்டு நேம் ஸ்பேஸிங்கில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே வந்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் std printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பதிலாக நம்ம வந்துட்டு அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சி அவுட்டில் நம்ம வந்து எழுதுவோம். சி அவுட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்டர் தி வேல்யூ n அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஸ்கேன்எஃப் இப்போ நான் வந்து ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட், அதில் வந்து என்னுடைய வேல்யூ நான் வந்து வாங்குகிறோம். அதே இது C++ல் cin அப்படிங்கிறது தான் இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ printf அப்படிங்கிறதுக்கு பதிலாக cout, scanf அப்படிங்கிறதுக்கு பதிலாக cin. ஸோ இந்த ஒரு இடம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு எந்த சேஞ்சஸும் நமக்கு வந்து ஆகாது. இங்கே வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங் %d ampersand அதெல்லாம் தேவையில்ல. ஸோ ஒரு வேரியபிளை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இங்கே வந்து %d அது எல்லாமே தேவையில்லை.
பர்சன்டேஜ் டி இருக்கலாம், /n/t இருக்கலாம். ஸோ வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது அதை தனியாக ஏரோ கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அந்த printf scanf மட்டும் நம்ம வந்து மாற்றி விடுறோம், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மாற்றியாச்சு. ரன் பண்ணி பார்க்கலாம். பில்ட் அண்ட் ரன் கொடுத்துக்கிறேன். ரன் ஆயிடுச்சு. ஸோ என்டர் த வேல்யூ n கேட்குது. n நான் வந்து 5 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து %d வேல்யூஸ்ன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே சியில் வந்து பார்த்தீங்கன்னா %d நேராக வெளியில் n கொடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே C++ல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு %d இருக்கிற இடத்துல என்ன நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஸ்ட்ரிங்கு நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது மறுபடி ஏரோஸ் நான் வந்து கொடுத்து பிரிண்ட் பண்ணுவேன். அகைன் பில்ட் அண்ட் ரன் கொடுத்துக்கிறேன். என்டர் த வேல்யூஸ் n கேட்குது. n வந்து 5 கொடுக்குறேன். இப்போ என்டர் 5 வேல்யூஸ்ன்னு சொல்லி ஸ்க்ரீனில் என்கிட்ட வந்து யூசர்ட்டேருந்து கேட்கும். இப்போ யூசர் வந்துட்டு அன்ஆர்டரில் 5 வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குறோம். 5 வேல்யூஸ் கொடுத்தோன்னா பிஃபோர் சார்ட்டிங் ஆஃப்டர் சார்ட்டிங் சொல்லிட்டு அப்படியே நமக்கு வந்து C++ல் வந்துட்டு ரன் ஆகும். சியில் நமக்கு என்ன அவுட்புட் எப்படி ரன் ஆனுச்சோ அதே தான் அப்படியே C++ல் வரும். ஆனால் நம்ம வந்துட்டு கோடிங் வந்து சியிலேருந்து C++க்கு வந்து மாற்றி எழுதியிருப்போம். ரொம்ப சிம்பிள் தான். Thank you friends. Thank you for watching.